வணக்கம். இன்றைக்கி நம்ம ஜஸ்ட் குக் கிச்சனில் உடம்புக்கு ரொம்பவே ஆரோக்கியமான வாதநாராயணன் கீரை அடை தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். கேழ்வரகு மாவு வச்சு ரொம்பவே ஆரோக்கியமாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுதான் வாதநாராயணன் கீரை. இது மரத்துலேருந்து நம்ம பறிக்கக்கூடிய ஒரு கீரை வகையை சார்ந்தது. கிட்டத்தட்ட பார்க்குறதுக்கு புளிய மரத்து இலை மாதிரியே இருக்கும். இந்த கீரையை ஒரு 2 கைப்பிடி அளவு எடுத்துக்கோங்க. அப்போ தான் அடை ஒரு 4லேருந்து 5 அடை செய்கிறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த கீரை உடம்புக்கு ரொம்பவே ஆரோக்கியமானது. உங்களுக்கு தெரியாமல் எந்த இலையும் பறித்து நீங்கள் சமைச்சிட வேண்டாம். ஏன்னா தெரிஞ்சவங்க கிட்ட கேட்டுட்டு அது வாதநாராயணன் கீரையான்னு தெரிஞ்சுட்டு அதுக்கு பிறகு சமைக்க ஆரம்பிங்க. இந்த மாதிரி கீரையை நல்லா உருவிட்டு தண்ணியில் போட்டு நல்லா அலசிட்டு எடுத்துக்கலாம். இந்த கீரையில் நமக்கு மண்ணெல்லாம் எதுவுமே இருக்காது. இது மரத்தில் இருக்கிறதுனால தூசு மட்டும்தான் இருக்கும். அதனால் ஒரு முறை அப்படி இல்லைன்னா 2 முறை நல்லா அலசிட்டு ஒரு வடிகட்டியில் ரெடியாக எடுத்து வச்சுக்கலாம். இந்த கீரை உடம்புக்கு ரொம்பவே ஆரோக்கியமானது. இந்த வாதம் சம்பந்தமான நோய் உள்ளவங்களும் சரி, இந்த வாயு பிரச்சனை உள்ளவங்களாம் சரி, இந்த வாதநாராயண கீரையை வாரத்தில் ஒரு முறையாவது நம்ம உணவில் சேர்த்துக்கிறது ரொம்பவே நல்லது. உங்களுக்கு கிடைக்கலன்னா கூட கீரை விற்கிறவங்க கிட்ட சொன்னீங்க அப்படின்னா கண்டிப்பாக பறிச்சுட்டு வந்து கொடுப்பாங்க. இப்போது கீரை தயாராகிடுச்சு. நம்ம அடைக்க அரைக்க வேண்டிய பொருட்களை பார்க்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் காரத்துக்காக 3லேருந்து 4 காஞ்ச மிளகாய், நான் இன்றைக்கி 3 காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன். 5-6 பூண்டு பற்கள் சேர்த்துக்கலாம். வாசனைக்காக 1 டீஸ்பூன் அளவு சோம்பு, இது எல்லாமே தண்ணி விட்டு நல்லா விழுதாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஒரு பெரிய பாத்திரத்தில் 1 கப் அளவுக்கு கேழ்வரகு மாவு எடுத்துக்கலாம். இது கூடவே சுவைக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நம்ம அரைச்சி எடுத்துருக்கிற அந்த மிளகாய், பூண்டு, சோம்பு விழுதையும் இது கூட சேர்த்துடலாம். இது கூடவே நம்ம அலசி எடுத்து வச்சுருக்கிற வாதநாராயணன் கீரை இலையும் சேர்த்துட்டு நான் இன்றைக்கி சின்ன வெங்காயம் கொஞ்சம் நிறையவே நல்லா பொடியாக அரிஞ்சு இந்த மாதிரி கையால் நல்லா உதிர்த்து விட்டு வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துடலாம். கேழ்வரகு அடை செய்யும்போது எப்போவுமே சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. அதுவும் நிறைய சேர்த்துக்கிட்டால் உடம்புக்கு ரொம்பவே நல்லது. இப்போ இந்த மாவு கூட எந்த அளவுக்கு கொஞ்சம் தாராளமாக தண்ணி சேர்க்கணுமோ நல்லா தாராளமாக தண்ணி விட்டு பிசைஞ்சு தனியாக எடுத்து வச்சிடலாம். இந்த மாவு நம்ம பார்க்குறதுக்கு சப்பாத்தி மாவு மாதிரி ரொம்ப கெட்டியாக பிசைய வேண்டாம். கொஞ்சம் தளராக இருந்தால் தான் வேகும்போது நல்லா ஈவனாக நல்லா வெந்து வரும். கேழ்வரகு மாவை பொறுத்த வரைக்கும் சரியாக வேகாமல் இருந்துச்சு அப்படின்னா வயிற்றுக்கு ஒத்துக்காமல் போயிடும். அதனால் கொஞ்சம் தளர்வாக நல்லா தண்ணி விட்டு நல்லா பிசைஞ்சு ரெடியாக வச்சுக்கோங்க. உப்பு டேஸ்ட்டு கம்மியாக இருக்குன்றதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கேன். நல்லா தண்ணி விட்டு இந்த மாதிரி நல்லா தளன்னு இருந்துச்சு அப்படின்னா சீக்கிரமாகவே நல்லா வெந்து வந்துடும். நல்லா ஈவனாகவும் இருக்கும். வயிற்றுக்கும் எந்த கெடுதலும் ஏற்படுத்தாது. இப்போ இந்த மாதிரி வடை தட்டுற பதத்துக்கு இருக்க மாவு இப்போ எப்படி தட்டிட்டு நம்ம சுட்டு எடுக்கலான்னு பார்க்கலாம். நீங்கள் டைரெக்டாகவே தோசைக்கல்லில் வச்சும் சுட்டு எடுக்கலாம். சம்டைம்ஸ் நமக்கு அந்த சூடு தாங்காது. அதனால் இந்த மாதிரி ஒரு ஈரமான துணியில் நல்லா பரவலாக வச்சுட்டு நல்லா கையால் தட்டிட்டு அதுக்கு பிறகு டைரெக்டாக நம்ம தோசைக்கல்லில் போட்டு கூட சுட்டு எடுக்கலாம். இந்த மாதிரி ஒரு தோசைக்கல்லை நல்லா மிதமான தீயில வச்சுக்கோங்க. ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க. மிதமான தீயில வச்சுட்டு ரொம்ப பொறுமையாக நல்லெண்ணெய் தெளித்து வேக வச்சு எடுத்தோம் அப்படின்னா ரொம்பவே சூப்பரான இந்த வாதநாராயணன் கீரை அடை தயாராகிடும். குறைஞ்சது ஒரு அடை வேகிறதுக்கு 5லேருந்து ஒரு 7 நிமிஷமாவது எடுக்கும். அப்பப்போ நல்லெண்ணெய் தேவைப்பட்டால் தெளிச்சுக்கோங்க. இந்த அடைக்கு தனியாக நம்ம சைட் டிஷ் எதுவும் சட்னிலாம் வச்சு சாப்பிட்ணுன்ற அவசியம் இல்லை. வெறுமனவே சாப்பிட்டாவே போதும். அந்த காரம், உப்பு, அந்த கீரையோட டேஸ்ட்டு, வெங்காயத்தோட டேஸ்ட்டெல்லாம் ரொம்பவே டேஸ்டியாக நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. உங்களுக்கு இந்த கீரை கிடைச்சிது அப்படின்னா வாரத்துக்கு 1 முறையோ இல்லை 2 முறையோ இந்த மாதிரி அடையாக செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே உடம்புக்கு ரொம்பவே நல்லது. கேழ்வரகு மாவு ஒத்துக்காது அப்படின்றவங்க நம்ம இந்த அரிசி பருப்புலலாம் அடை செய்வோம் இல்லைங்களா, அந்த அடையில் கூட நீங்கள் சேர்த்து பண்ணலாம். ரொம்பவே டேஸ்டியாக நல்லாயிருக்கும். நீங்களும் இந்த வாதநாராயணன் கீரை அடையை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.